தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 165 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. பாஜக இதில் 31 தொகுதிகளில் களமிறங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் குணசேகரன் வழங்க கேட்கலாம். குணசேகரன், இது தொடர்பான விவரங்கள். குணசேகரன், வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் 165 தொகுதிகளில் அதிமுக களம் இறங்கும் என தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவில் தொடர்ந்து தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வரக்கூடிய ஒரு நிலையில் நேற்று இரவு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய மூத்த தலைவர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது அதிமுக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு 30க்கும் மேற்பட்ட இடங்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த 30 தொகுதிகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த இடங்களை அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் அந்த இடங்களை கேட்டு பெற இருப்பதாகவும், அதே நிலையில் பாமக மற்றும் அமமுகவும் அதிமுகவிற்கு சாதகமாக இருக்கக்கூடிய அந்த இடங்களை கேட்டு பெற இருப்பதாகவும், இது தொடர்பாக தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் சிக்கல்கள் மேலும் இருந்து வரக்கூடிய ஒரு நிலையில் இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் உத்தேச பட்டியல் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதில் இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக சார்பில் 165 இடங்கள் போட்டியிடும் எனவும், அதில் புரட்சி பாரதம் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று பாஜகவிற்கு 40 இடங்கள், அதாவது தாமரை சின்னத்தில் மட்டும் 40 தொகுதிகளில் போட்டியிடுவதற்குண்டான வாய்ப்புகளும், அதில் 31 தொகுதிகளில் பாஜக நேரடியாகவும் கூட்டணி கட்சிகளுக்கு 9 தொகுதிகளும், அந்த 9 தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் மட்டும் போட்டியிடுவதற்குண்டான தொகுதிகளாக என 40 தொகுதிகள் பாஜகவிற்கு ஒதுக்கப்படும் எனவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த 9 தொகுதிகளில் புதிய நீதி கட்சிக்கு 2 தொகுதி, ஐஜேகே என்று சொல்லக்கூடிய இந்திய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதி, பார்வர்ட் பிளாக் கட்சிக்கு 1 தொகுதி, பெருந்தலைவர் மக்கள் கட்சிக்கு 1 தொகுதி எனவும் பிரித்து வழங்கப்படும் எனவும், அதே போன்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிற்கு ஜான் பாண்டியனுடைய கட்சிக்கு 2 தொகுதிகளும், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியினுடைய கட்சிக்கு 2 தொகுதிகளும், அதே போன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 9 தொகுதிகளும், அந்த 9 தொகுதிகள் குக்கர் சின்னத்தில் டிடிவி தினகரன் சார்பில் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 4 தனி சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு எந்த சின்னம் என்பது இதுவரை உறுதி செய்யப்படாத ஒரு நிலையில் அவர்கள் பொது சின்னத்தில் நிற்க வைக்கப்படுவார்கள் அல்லது தாமரை சின்னத்தில் நிற்க வைக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 17 தொகுதிகள் இதுவரை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், அந்த தொகுதிகளில் மாம்பழம் சின்னத்தில் அந்த 17 தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் 165 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக போட்டியிடும் எனவும், அதே போன்று 40 தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் எனவும், அதே போன்று 9 தொகுதிகளில் குக்கர் சின்னத்தில் போட்டியிடும் எனவும், 17 தொகுதிகளில் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடும் எனவும், 234 தொகுதிகளில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் போட்டியிடுவதற்குண்டான அந்த தொகுதிகள் மற்றும் எண்ணிக்கைக்குண்டான அந்த பட்டியல் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த பட்டியல் இதுவரை முழுமையாக உறுதி பெறவில்லை என்றாலும் ஒரு சில தொகுதிகள் மாறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 4 நாட்களுக்குள்ளாக அனைத்து கூட்டணி தொகுதி பேச்சுவார்த்தையும் முடிவடைந்து கையொப்பம் இடப்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமி இன்று தகவலாக தெரிவித்திருக்கிறார். அதற்கு முன்னதாக டெல்லி சென்று அமித்ஷாவை இன்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் மற்றும் டிடிவி தினகரன் இருவரும் சந்தித்து இந்த கூடுதல் தொகுதிகளை பெறுவதற்குண்டான முனைப்பில் இன்றைய தினம் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.